பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? மொட்டை அடிப்போமா? அழக்கூடாது, சிரிக்கணும். அப்பா ஹக் பண்ணிக்கோ. சரியா? குட் கேர்ள். மித்ராவுக்கு 3வது மொட்டை போடுறதுக்காக திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். திருப்பரங்குன்றம் போகும்போதே ஓல்டு மெமரிஸ் தான் மைண்டில் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா முன்னாடியே என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மதுரை தியாகராஜில் தான் இன்ஜினியரிங் படித்தேன். போகும்போதே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபன் பண்ண ஒவ்வொரு பிளேசஸையும் பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. தியேட்டர், ஹோட்டல், ஷாப்பிங் பண்ண இடம்னு ஒவ்வொன்றா ஞாபகம் வந்துச்சு. அது ஒரு கணா காலம் மாதிரி தான் இருந்துச்சு. நேராக கோயிலுக்கு போயிட்டு முடி காணிக்க செலுத்துகிற இடத்துக்கே போயிட்டோம். 30 ருபீஸ் டோக்கன். அதை எடுத்துகிட்டு அவளுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ணன் 2வது வாங்கி தருமா? சரியா? இல்லையா? 2 கிலோ வெயிட் குறைஞ்சாச்சு. முடிய போகும் அதோட முடிஞ்சிரும். அப்புறம் மொட்டை பிள்ளை ஆயிரும். முடி எடுத்துகிட்டு அங்கேயே குளிக்கிறதுக்கு தண்ணி இடம் எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் வீட்டிலேருந்தே கேன் கொண்டு போனனால அதை வச்சு குளிக்க வச்சுட்டு தலையெல்லாம் சந்தனம் அப்ளை பண்ணி விட்டுட்டோம். மாறன் என்னென்ன சொல்கிறோன்னோ அது எல்லாத்தையும் கேட்டு இருந்தா. முடி எடுக்கும் போதுமே லைட்டாக அழுதுட்டு இருந்தா. பட் கொஞ்ச நேரத்துலேயே மாறன் சமாதானப்படுத்தவும் சமாதானம் ஆகி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு லிசன் பண்ணிகிட்டு இருந்தா. காரில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக தரிசனத்துக்கு போயிட்டோம். அந்தளவு கூட்டம் இல்லை, தரிசனம் ஈஸியாகவே முடிஞ்சிடுச்சு. திருப்பரங்குன்றத்தில் தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு நல்ல வெயில், ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போகணுங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மீட் யூ இன் another video.